வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் ஆரம்பம். திரண்டு வந்த பக்தர்கள். ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள். நாட்டில் மர்மமான முறையில் மீட்கப்பட்ட 2 சடலங்கள். அதிர்ச்சியில் உறைந்து போன போலீசார். நடந்தது என்ன? கடற்படை அதிகாரியின் வாய்ப்பை தட்டி பறித்த மஹிந்தவின் மகன். திடீரென விசாரணைக்கு அழைக்கும் சிஐடி. உண்மையை அம்பலப்படுத்திய அமைச்சர். ஒரே நாளில் மீண்டும் எகிறிய தங்கத்தின் விலை எவ்வளவு தெரியுமா? நகை பிரியர்களுக்கு வெளியான தகவல். யாழ் போதனா வைத்தியசாலையில் திடீரென உயிரிழந்த இளம் குடும்பஸ்தர். வெளியான அதிர்ச்சி தரும் காரணம். ராஜபக்சர்களுக்கு எதிராக திரும்பும் அவர்களின் சகாக்கள். பசிலுக்கு எதிராக சாட்சி. விசாரணையில் அம்பலமாகும் குற்றங்கள். ரணிலின் புதிய நகர்வு. பின்னணியில் ரகசியமாக காய் நகர்த்தப்படும் திட்டம். குழப்பத்தில் அனுர அரசு. நடப்பது என்ன? அம்பலமான 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள். பிள்ளையானுக்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. பரவலாக பாய்ந்த விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். அதிரடி காட்டிய சிஐடி. வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. இலங்கை அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வரலாற்று சிறப்புமிக்க நைனாதீவு நாகபூசணியம்மன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் நேற்று கொடியேற்ற நிகழ்வுடன் ஆரம்பமாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மகோத்சவ திருவிழா நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளன. அதன்படி எதிர்வரும் 28ஆம் தேதி காலை தேர் திருவிழாவும், அதனைத் தொடர்ந்து மறுநாள் 29ஆம் தேதி காலை தீர்த்த திருவிழாவும் நடைபெறவுள்ளன. அன்றைய தினம் மாலை கொடியிறக்க நிகழ்வுடன் இந்த ஆண்டுக்கான மகோத்சவம் நிறைவடைய உள்ளது. மகோத்சவ காலப்பகுதியில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக தேவையான காவல்துறை உத்தியோகஸ்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்களுக்கான சேவைகளை வழங்குவதற்காக சாரணர் இயக்கத்தினர் மற்றும் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் படையினரும் கடமையில் ஈடுபட உள்ளனர். அத்துடன் மகோத்சவ காலத்தில் 42 படகுகள் போக்குவரத்து சேவையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விசேட போக்குவரத்து ஏற்பாடுகளின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்துகளும் தனியார் பேருந்துகளும் சேவையில் ஈடுபட உள்ளன. இதேவேளை பக்தர்களின் நலனை கருத்தில் கொண்டு குடிநீர் வசதிகள், மருத்துவ சேவைகள், சுகாதார வசதிகள், மின்சார விநியோகம் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகளும் ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். களுத்துறை புலட் சிங்கள பகுதியில் மர்மமான முறையில் கணவன் மற்றும் மனைவி இருவரும் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். ஏகல்ல ஓயா பகுதியில் அமைந்துள்ள 2 மாடி வீடொன்றின் மேல் மாடியில் அவர்கள் தங்கியிருந்த நிலையில் இவ்வாறு சடலமாக கண்டெடுக்கப்பட்டதாக புலட் சிங்கள போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த தம்பதியினர் அந்த வீட்டில் வாடகை அடிப்படையில் வசித்து வந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் விஜித ஸ்ரீ தசநாயக்க என்று 62 வயதுடைய ஆணும், அவரின் 2வது மனைவி என கூறப்படும் புஷ்பா சிரோமணி என்று 55 வயதுடைய பெண்ணும் உயிரிழந்தவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் சடலத்தில் இரத்த கரைகள் காணப்பட்டதுடன் அந்த சடலம் துணியால் மூடப்பட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் வசித்து வந்த வீடு கடந்த சில நாட்களாக பூட்டப்பட்டிருந்த நிலையில் இந்த மரணங்கள் சில நாட்களுக்கு முன்னரே இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புலட் சிங்கள போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். போதைப் பொருள் பாவனைக்கு கடுமையாக அடிமையாகி இருந்த குடும்பஸ்தர் ஒருவர் திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் மன்னார் பகுதியை சேர்ந்த 32 வயதுடைய குடும்பஸ்தர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். கடந்த மே மாதம் 28ஆம் தேதி கடுமையான உடல்நலக்குறைவு காரணமாக மேலதிக அவசர சிகிச்சைக்காக அவர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் விசேட கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்த நிலையிலேயே
அவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான மரண விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்ததன் பின்னர் உயிரிழந்தவரின் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளிவிவகார அமைச்சு வெளியிட்டுள்ளது. வெளிவிவகார பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர வெளியிட்டுள்ள தகவலின்படி வெளிநாடுகளில் வாழும் இலங்கையர்களின் முறைப்பாடுகளை நிர்வகிப்பதற்கான புதிய டிஜிட்டல் தளம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இந்த புதிய தளத்திற்கு லங்கா கனெக்ட் என பெயரிடப்பட்டுள்ளதுடன் இது கைபேசி செயலி வடிவில் செயல்பட உள்ளது. அணுகக்கூடிய, விரைவான பதிலளிப்பை வழங்கக்கூடிய மற்றும் மக்களுக்கு உகந்த தூதரக சேவைகளை உருவாக்கும் நோக்குடன் இந்த முயற்சி முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமிருந்து பெறப்படும் முறைப்பாடுகள் மற்றும் கோரிக்கைகளை முறைப்படுத்தி கையாள்வதே இந்த செயலியின் முக்கிய நோக்கமாகும். மேலும் தூதரக சேவைகளில் விரைவான பதிலளிப்பு, சேவை திறன் மேம்பாடு மற்றும் அதிக வெளிப்படைத்தன்மையை ஏற்படுத்துவதற்கும் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசாரணைக்காக அழைத்துள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தை சேர்ந்த ஒரு சாதாரண குடும்ப பின்னணியை கொண்ட கடற்படை அதிகாரிக்கு கிடைக்க வேண்டிய பயிற்சி வாய்ப்புக்கு பதிலாக யோசித ராஜபக்ச இங்கிலாந்துக்கு பயிற்சிக்காக அனுப்பப்பட்ட விதம் குறித்து கேள்விகள் எழுந்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மேலும் கருத்து தெரிவித்த அவர், யோசித ராஜபக்ச லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் அழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவர் இங்கிலாந்திற்கு பயிற்சிக்காக சென்ற விதம் தொடர்பில் பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அனுராதபுரத்தில் உள்ள ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்த கடற்படை அதிகாரிக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்க வேண்டிய நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் மகன் என்ற காரணத்தால் யோசித ராஜபக்ச அந்த வாய்ப்பை பெற்றதாக கூறப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விவகாரத்தையும் சிலர் போர் வீரர்களுக்கு எதிராக நடவடிக்கையாக சித்தரிக்கக்கூடும் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பில போன்றோர் இதனை ஒரு போர் வீர வேட்டையாக கூறக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த நடவடிக்கை உண்மையில் ஒரு போர் வீரரை இலக்காக கொண்டதா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளதன் தாக்கம் இலங்கையிலும் பதிவாகியுள்ள நிலையில் தங்கத்தின் விலை நேற்றைய தினம் சுமார் 6000 ரூபாயால் உயர்ந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய காலை தங்க விற்பனை நிலவரத்தின்படி 24 கரட் தங்கம் ஒரு பவுனின் விலை 3,92,000 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகின்றது. அதேவேளை 22 கரட் தங்கம் ஒரு பவுனின் விலை 3,60,600 ரூபாயாக பதிவாகியுள்ளது. இதன்படி 24 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 49,000 ரூபாயாகவும் 22 கரட் தங்கத்தின் 1 கிராமின் விலை 45,075 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சர்வதேச சந்தையிலும் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவற்றின் விலைகள் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளன. அதன்படி ஒரு ஹவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,323 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளதுடன் ஒரு ஹவுன்ஸ் வெள்ளியின் விலை 70.51 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. சர்வதேச சந்தையில் ஏற்படும் விலை மாற்றங்கள் உள்நாட்டு தங்க விலைகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கே விரைவில் நாடாளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு பின்னர் கடந்த 11ஆம் தேதி ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு கூடிய போது ரணில் எப்போது நாடாளுமன்றம் செல்வார் என்பதை அறிந்து கொள்வதிலேயே கட்சி உறுப்பினர்கள் அதிக ஆர்வம் காட்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த சந்திப்பில் இடம்பெற்ற பல்வேறு கலந்துரையாடல்களின் போது சில உறுப்பினர்கள் நேரடியாகவே சார், நீங்கள் எப்போது நாடாளுமன்றம் செல்ல போகின்றீர்கள் என கேட்டதாகவும் அதற்கு ரணில் விக்ரமசிங்க உடனடியாக பதிலளிக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் தொடர்ந்து பலரும் இதே கேள்வியை கேட்க தொடங்கிய நிலையில் ரணில் விக்ரமசிங்க சற்று வித்தியாசமான பதிலை வழங்கியதாக கூறப்படுகின்றது. கடந்த தேர்தலில் மக்கள் தன்னை நாடாளுமன்றத்திற்கு தேர்வு செய்யாத நிலையில் தாம் எவ்வாறு நாடாளுமன்றம் செல்ல முடியும் என அவர் கேள்வி எழுப்பியதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் மக்களால் தெரிவு செய்யப்பட்டு தற்போதைய அரசாங்கம் தனது பணிகளை தொடர அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் அப்போது குறிப்பிட்டதாக கூறப்படுகின்றது. இதேவேளை 2022 ஆண்டு கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்துடன் இணைவதற்கு முன்னரே கூட ரணில் விக்ரமசிங்க இதே போன்ற கருத்தை வெளியிட்டிருந்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் தலைவராக பணியாற்றிய பாஸ்பர குணரத்ன முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக அரசாங்க சாட்சியாக முன்னிலையாக இணக்கம் தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பசில் ராஜபக்சவின் நெருங்கிய ஆதரவாளராக கருதப்படும் பாஸ்பர குணரத்ன இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்திற்கு சொந்தமான 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை முறையற்ற வகையில் பயன்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் கடந்த 2014 ஆண்டு கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை நீதிமன்றத்தில் நீதிபதி பாசன் அமரசேன முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குணரத்ன சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரீன்சி அரச குணரத்ன தனது தரப்பினர் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127 பிரிவின் கீழ் நீதிமன்றத்தில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த வழக்கில் தனது தரப்பினரை அரசாங்க சாட்சியாக அறிவித்து அவரை பிணையில் செல்ல அனுமதிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்த வழக்கில் பசில் ராஜபக்ச சந்தேக நபராக பெயரிடப்படுவார் என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் தற்போது வெளிநாட்டில் இருப்பதாக கூறப்படும் பசில் ராஜபக்சவை கைது செய்வதற்காக நீதிபதி பிடியாணை பிறப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பாஸ்பர குணரத்னவை 1 லட்சம் ரூபாய் ரொக்க பிணையிலும் தலா 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 சரீர பிணைகளிலும் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த வழக்கின் 3வது சந்தேக நபரான இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு பணியகத்தின் முன்னாள் நிர்வாக பணிப்பாளர் ரோமி ஜாக்ஃபர் எதிர்வரும் ஜூன் 17 வரை விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சர்வதேச பிடியாணை பிறப்பிப்பதற்கு நீதிமன்ற உத்தரவு தேவைப்பட்டால் அதற்கான பிரமாண பத்திரத்தை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். உவா மாகாண சபை தேர்தலுக்காக டி-ஷர்ட்களை அச்சிட்டு அவற்றை தேர்தல் பிரசார நடவடிக்கைகளில் பயன்படுத்தியமை தொடர்பாக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 கொலை மற்றும் கடத்தல் சம்பவங்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசன் துரை சந்திரகாந்தன் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகள் இருவரையும் எதிர்வரும் ஜூன் 30 வரை விளக்க மறியலில் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் சந்தேக நபர்கள் தொடர்பான விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்ததை அடுத்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான பிள்ளையான் கடந்த ஏப்ரல் 7 அவரது மட்டக்களப்பு அலுவலகத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 2006 ஆண்டு முதல் மட்டக்களப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் 5 முக்கிய குற்ற சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. அவற்றில் கல்லடியில் கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம், கப்பம் வழங்க மறுத்த வர்த்தகர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை, கட்சிக்குள் ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் உறுப்பினர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டமை மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் அப்போதைய உபவேந்தர் பேராசிரியர் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை உள்ளிட்ட சம்பவங்கள் அடங்குகின்றன.
இந்த வழக்குகளுடன் தொடர்புடையதாக கூறப்படும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான காத்தான்குடியை சேர்ந்த முகமது ஷிஃபான் மற்றும் முகமது சகீத் ஆகியோரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களால் பிள்ளையானை நீதிமன்றத்திற்கு நேரடியாக அழைத்து வர முடியவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அவர் காணொலி தொழில்நுட்பத்தின் ஊடாக முன்னிலைப்படுத்தப்பட்டார். மேலும் இந்த வழக்குடன் தொடர்புடைய ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் வெளிநாட்டில் இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் பிள்ளையானின் நெருங்கிய உதவியாளரும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினருமான இனிய பாரதி மீது 7 கொலை சம்பவங்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிள்ளையான் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுவதாக தகவல் வெளியானதை தொடர்ந்து நீதிமன்ற வளாகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசேட அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் பலத்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.